ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம 46 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸு எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தச்சு முடித்த ப்ளவுஸும் சாரியும் இதான், பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸ் தாங்க. இப்போ லைனிங்கில் நான் மார்க் பண்ணுற பாருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு எடுத்துக்கிட்டுருவோம், சுற்றளவுலாம் எடுத்துக்கிடுவோம். சுற்றளவு 23 இருக்குங்க. உயரம் 15 + 2 17. அக்குள் 8 + 1 9. உங்களுக்கு உயரம் 6.25 இருக்குங்க. இப்போ சுற்றளவு எடுத்துக்கிடுவோம். 23 பாதி 11.25 வருது. 2 உயரம் எடுத்து மார்க் பண்ணிக்கிடுவோம். இது 46 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸு. அவங்க 1 மீட்டர் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே நமக்கு காணாது. இப்போ கழுத்துக்கு சுற்றளவு, தோள்பட்டை எல்லாமே மார்க் பண்ணி முன்கள் உயரம் 6.25 எல்லாமே எடுத்துக்கிடுவோம். எடுத்து பாக்ஸ் மாதிரி போட்டு அக்குள் சைடும் இதையும் பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. அக்குள் சைடை மார்க் பண்ணிட்டேன். இப்போ வெட்டுறதுக்கு தோதுவோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உயரத்தில் ஒரு கோடை போட்டு பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் நான் முன்கழுத்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பான முறையில் தைக்கும்போது நீங்கள் முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணி உயரத்தை கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டி உயரம் மார்க் பண்ண ஒரு சிலது இருக்குது. பட்டி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பட்டி மேக்ஸிமம் இப்போ இவங்களுக்கு 17 இன்ச்சு உயரம் இருக்குது. அப்போனா இப்போ இவங்களுக்கு 3 to 4 வரும் பட்டி உயரம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சைடு 3ஐயும் பட்டன் பீட் சைடு 4ஐயும் மார்க் பண்ணி நடுவில் ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி நல்லா சாய்வாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. எதுவும் டவுட்னா, பட்டி உயரத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ குறைஞ்சி விட்டு ஒரு 1/4 இன்ச்சில் குறைஞ்சி அதை மார்க் பண்ணி வெட்டிடுவோம். இவங்களுக்கு முன்கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவு தோள்பட்டை வரி மேலே வரி போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு 2 இன்ச்சு இதுக்கு நடுவுலையே நிப்பாட்டி நம்ம மார்க் பண்ணி விரிவாக வச்சுக்கோங்க. இப்போ பட்டி மார்க் பண்ணுவோம். ஒரு சைடு 3ஐயும் ஒரு சைடு 4 இன்ச்சு. இதில் நம்ம பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டினோம்னா நல்லாயிருக்கும். வெட்டி ஒரு பட்டி எடுத்தாச்சு. இப்போ கைக்கு வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். கைக்கு இவங்களுக்கு அக்குள் 9 இன்ச்சு வருது. கை உயரம் 6.25 இன்ச்சு வருது.
2 ஆரைகால் போட்டு ஒரு சைடு ஆரைகாலுக்கு வந்து 3 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம அக்குளுக்கு மார்க் பண்ணி கீழே கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அக்குள் பகுதியிலேருந்து மேலே உயரம் பகுதி வரைய ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அளவு எடுத்து அதில் பாதி இன்ச்சு கணக்கு பண்ணி மேலே வரைஞ்சி கீழே 1 இன்ச்சு கணக்கு பண்ணி கண் ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கையும் கட் பண்ணியாச்சு. குடஞ்சி வெட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது துணி காணாதனால இந்த குடஞ்சி வெட்டி பகுதி வந்து இப்படி நம்ம எந்த சைடு வருதோ அந்த சைடு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் வெட்டியாச்சு. அப்புறம் சாரீ கிளாத்தில் வெட்டுறேன் பாருங்கள். இதை 46 இன்ச்சு அளவு ப்ளவுஸ்னால நம்ம வந்து கைக்கு ஒட்டு போட வேண்டியது வரும், பட்டிக்கும் ஒட்டு போட வேண்டியது தான் வரும். பாருங்கள், கையை இப்போ நான் கனெக்ட் பண்ணி காமிக்கணும். எவ்வளவு கம்மியாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடும் இந்த சைடும். இதுக்கெல்லாம் நம்ம ஒட்டு போட்டு தான் தைக்கணும். கைக்கு ஒட்டு போடும்போது நான் தைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ பேக் சைடு போட்டாச்சு. பேக் சைடு போட்டோம், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிராஸ்க்கு தான் கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்து பிடிக்கும், கிராஸ்க்கும் பட்டிக்கும். இப்போ கிராஸ் பீஸ் கிராஸாக போட்டு பாருங்கள். மிச்சம் நம்ம பட்டிக்கு எங்கே கனெக்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்தாலுமே நம்ம பட்டிக்கும் ஒட்டு போட வேண்டியது இருக்குது. இங்கே கிராஸ் பீஸ்லேயும் கொஞ்சம் சைடில் ஒரு முக்கோண ஷேப்பில் ஒட்டு போட வேண்டியது வரதா இருக்குது. பார்த்துக்கிடுவோம், ஒட்டு போடுவோம். பட்டி மீதி இவ்வளவு தான் துணி இருக்குது, அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கைக்கு ஒட்டு போடணும், கிராஸ்க்கும் ஒட்டு போடணும். கிராஸ்னால் நம்ம கிராஸ் கட்டிங் போடுவோம்ல, அதுக்கு கழுத்து பீஸ் கிராஸுக்கெல்லாம் நம்ம லைனிங் பீஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வெயிட்டானவங்கன்னா பட்டி இன்னொரு பட்டி வேறு எடுக்கணும், அதுவும் வேறு கிளாத்தில் தான் எடுக்கணும். அங்கனக்குள்ளேயும் ஒட்டி போட வேண்டியது இருக்குது. இப்போ பட்டிக்கு காமிக்க பாருங்க, பட்டிக்கும் ஒட்டி போட வேண்டியதாக இருக்குது. அவனுக்குள்ளே பட்டி போட்டு போட வேண்டியது இருக்குங்க, பார்த்துக்கோங்க. சட்டையோட ப்ளவுஸோடைய சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு போட்டு தான் தைக்கணும். இப்போ கைக்கு நான் ஒட்டு போடுறேன் பாருங்க. நெட்டுக்கு ஒரு பீஸை வச்சு கீழே மடித்து அடிச்சுட்டு நீங்கள் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு தைச்சிருங்க. முதல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஒட்டு போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் சாரீ கிளாத்தில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைன் கிளாத்தை வச்சு நம்ம தைக்கும்போது அது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இப்படி மெத்தடில் ஒரு தடவை தைச்சி பாருங்கள். முதல் நான் தைச்சிட்டேன் கீழே, அதுக்கப்புறம் மடித்து அடிச்சுட்டு மேலே அப்படியும் ஒரு தையலை போட்டு விட்ருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கைக்கு ஒட்டு போட்டாச்சு. ஒரு சில பேருங்களுக்கெல்லாம் கை கீழ் சுற்றளவு 10 இன்ச்சும்
அக்குள் பகுதி 11 இன்ச்சு வரும். அப்படியா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் துணி ரொம்ப காணாமல் இருக்கும். அந்நேரம் இப்படித்தான் நம்ம ஒட்டு போட வேண்டியது வரும். இப்போ 2 கைக்கும் ஒட்டு போட்டாச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முன்பாக்கத்துலேருந்து பின்பாக்கம் வழியே நம்ம டேப்பை வச்சு அளந்தோம்னா நம்ம ப்ளவுஸ்க்கு நம்மளேவும் எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொக்கி பாடத்துலேருந்து கடைசி வரையும் கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.